உங்களுக்கு கொத்தவரங்காயே பிடிக்காதா? இப்படி செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. கொத்தவரங்காய் பருப்பூசலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் கடலப்பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்துக்கிறேன். அதோட ஒன்றா 4 வரமிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், 4 பல்லு பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு இதை போட்டு குறைப்பாக அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போது இட்லி பானையில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காய் போட்டு அதனோட 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலேயே தட்டு வச்சு நம்ம குறைப்பாக அரைச்சி வச்சுருக்க மாவை வடை மாதிரி தட்டி வச்சுக்கணும். இதை ஒரு 7 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த மாவு உடைக்கிறப்ப வடை மாதிரி உடஞ்சி வரணும். அதே மாதிரி கீழே இருக்க கொத்தவரங்காவும் நசுக்கி பார்க்குறப்ப வெந்திருக்கணும். இதுக்கப்புறம் இதை வணக்கிக்கலாம். ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, கண்டிப்பாக பெருங்காயம் போட்டுக்கோங்க, ஏன்னா கொத்தவரங்காய் வாய்வு. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அப்புறம் 4 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இது நல்லா வணங்கினதுமே நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இதுவும் வணங்கிட்டு அது கலர் மாறி வரப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொத்தவரங்காயை இதுக்குள்ளே நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேக வைக்கிறப்ப 1/2 ஸ்பூன் உப்பு தான் போட்டோம் அப்படிங்கிறனால இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கேற்ப நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம வடை மாதிரி தட்டி வச்சுருக்க அந்த பருப்பை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அதை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அந்த குறைப்பாக எடுத்த அந்த பருப்பையும் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. இது மேக்ஸிமம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதில் நிறையவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் அயன் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது பிளட் சுகர் லெவலையும் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுது.